ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்குமான இந்த தொடர் நிகழ்ச்சியில் இது காலையில் 45வது கிளாஸ் பார்த்தோம். இப்போ அந்த 46வது கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ அந்த கடந்த பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது, எல்லாருமே நம்பிக்கைக்குரியவங்களாக இல்லை அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜில் கூட பல கவர்னர்கள் அங்கே வந்து இருக்கிறாங்க. பலதரப்பட்ட மக்கள் இருக்கிற சபையில் அடுத்த ஆட்சியாளர்கள் யார் அப்படிங்கிற அந்த சிந்தனையில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் இவங்களை தேர்ந்தெடுத்துக்குவோம், அவங்கள தேர்ந்தெடுத்துக்குவோம், அவங்களே அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியாமலே அவங்களே முடிவெடுத்து பேசுகிறாங்க. ஸோ அதில் உமர் ரலியல்லாஹு வந்து கிளியர் பண்ணுறாங்க, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது முஸ்லீம்கள் மஷூரா கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து புரிய வைக்கிறாங்க. இன்னும் வந்து அந்த ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மஷூரா பண்ணுவாங்க. எந்த ஒரு முஸ்லீம் மஷூரா பண்ணுவாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மஷூரா பண்ணி தேர்ந்தெடுக்கும். ஆளாளுக்கு அவங்கவுங்க ஊரில் மஷூரா பண்ணி நாங்களும் மஷூரா பண்ணி தான் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லாது செல்லாது. முஸ்லீம்கள்ட்ட நாங்கள் பையத்து வாங்கிட்டோம்னு சொல்லக்கூடாது. அப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துடைய அந்த அடிஸ்தலம் இருக்கு இல்லையா, அன்சாரிகள் முஹாஜிர்கள், இவங்க 2 பேர் மஷூரா பண்ணி தான் தேர்வு செய்யணும். அப்போ இதை வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக உமர் ரலியல்லாஹு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த மரணத்துண்டான அதை சுற்றி நடந்த சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ கடைசியாக வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த உடல் வந்து எடுத்துகிட்டு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு மறுபடியும் அனுமதி கேட்டு பர்மிஷன் கேட்டு அங்கே அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 6 பேர் கொண்ட அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு தனி இடத்துல உட்காந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரலாற்று நூலில் அந்த சில விஷயம் ஒரு சில வாசகம் கூடுதலாக வரும். என்ன அப்படின்னா, 3 நாள் தான் டைம் உங்களுக்கு, 3 நாளில் ஆட்சியாளர் தேர்ந்தெடுத்துடும். அப்போ இந்த 3 நாளுங்கிறது பாருங்கள் ஃபிக்ஸடாக வருது பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூபக்கரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏற்பட்ட காலகட்டம் எவ்வளோ, 3 நாட்கள். ஸோ அந்த 3 நாட்கள் தான் ஷர்த்து. 3 நாளைக்கு மேலே கலீஃபா இல்லாமல் ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி 100 வருஷம் ஆகி போச்சு, யாருக்கும் எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. நம்மளை அந்த தாலாட்டு பாடவை தூங்க வச்சது யாருன்னா தஜ்ஜால். இந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சுல கலீஃபான்னு அப்போயே கூண்டாங்க. எங்கே கலீஃபா வந்து வீழ்த்தப்பட்ட உடனே அப்போவே இருந்த சமுதாயம், அன்றைக்கி இருந்த அந்த உலமாக்கள் எல்லாருமே இந்த ஃபத்வாலாம் எடுத்து காமிச்சு நல்லவரோ கெட்டவரோ மொத்தத்தில் கலீஃபான்னு ஒன்று 3 நாளைக்கு இருக்கணும். எப்படி ஒரு பெண் தனியாக வாழக்கூடாது, ஒரு ஆம்பளை துணை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி வந்து எப்பயுமே ஒரு கலீஃபா வந்து 3 நாள் தான். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த சமுதாயத்துக்கு பேர் என்ன, ஜாஹிலியா. இன்றைக்கி நமக்கு பேர் என்ன, ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தீன் வந்து மறுபடியும் திரும்பி போகும் அப்படின்னாங்களே ரசூலுல்லாஹ். இப்போ மார்க்கம் அறியப்படாத ஆயிரும், மறுபடியும் ஜாஹிலியத் வந்துடும்னாங்களே. இன்றைக்கி தான் அது. இன்னும் சொல்ல போனால் கலீஃபா அப்போவே கிடையாது. யார், யஸீதே வந்து கலீஃபா கிடையாது. இப்போ அங்கேருந்து ஆனால் பேருக்கு ஒரு கலீஃபாவாவது இருந்துச்சு. அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்களே, பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு உடம்பு இருக்குது, கை போச்சு, கை போனாலும் ஆள் தானே, அப்புறம் இந்த கை போச்சு, அப்புறம் கால் போச்சு, கடைசியாக தலையும் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜனாசான்னு முண்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அது போனோம். கை இல்லைனாலும் மனுஷன் சொல்ல முடியும், கால் இல்லைனாலும் மனுஷன் சொல்ல முடியும், எதுவும் தலையே இல்லைன்னா. அப்போ கடைசியாக அது ஒவ்வொன்றா கட்டாயி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, முதல்ல கட்டாவது இது, கடைசியாக போட்டு போகிற. இன்றைக்கி சமுதாயத்தில் தீனில் எதுவுமே இல்லை. சடங்கும் தேஞ்சு கழுதை தேஞ்சு நீ கட்டரும்பாயி நீ பள்ளிவாசலுக்கு இருக்குது, அது இருந்தும் போக முடியாது, போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பள்ளிவாசல் திறந்து தான் இருக்குது, ஆனால் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அஜ்ஜு கூப்பிட்டு தான் இருக்காங்க, ஆனால் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போய்ட்டு. ஆனால் டைம் லிமிட் வந்து 3 நாள் இந்த வரலாற்று நூல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. 3 நாள். இன்னும் சொல்ல போனால் அதில் வேறு சில மாதமும் வருது. இந்த 6 பேரை வச்சுருங்க, 3 நாள் டைம் கொடுங்க. அந்த ரூமுக்குள்ளே யாரையுமே உள்ளே போக விடாதீங்க. அந்த தேர்வு செய்கிற அந்த ரூமுக்குள்ளே யாருமே போகக்கூடாது. இந்த 6 பேர் 3 நாளில் ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கலாம், இந்த 6 பேரை கொன்றுங்க அப்படின்னு இருக்குது அந்த அது இதில் ஒருமித்த கருத்து வரல, நாங்கள் இன்னும் மசூரா பண்ணுறோம் அப்படின்னா 6 பேரையும் கொன்றுங்க அப்படின்னு வரலாற்று நூலில் வருது. அது வரலாற்று நூலுங்கிறதுனால நம்ம அதை எவிடன்ஸாக சொல்லலை, மொத்தத்தில் அப்படி வருது.
அதுக்கு ஒரு ஆளையும் போட்டுறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டீமை போட்டு இவங்க வெளியே வராங்க. அதுதான் பார்த்து இந்த போப் ஆண்டவரில் தேர்ந்தெடுக்கிறது வச்சுருக்காங்க பாருங்க. அவங்களும் அதே மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. மொத்தமாக அந்த டீமுக்குள்ளே உள்ளே விட்டு அவங்கள வெளியே விட்டு அந்த புகையை போடுறது. ஏன்னா ஆட்சியாளர் தேர்ந்து நீங்கள் ஆலோசனைங்க பேரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஊர் பூரா மசூரா கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஏதாவது எலெக்ஷன் நடக்கும். இப்போ இந்த 18 பேர் எம்எல்ஏ தீர்ப்பு வர மாதிரி தான். எப்போ வந்துச்சு, எப்போ வர வேண்டிய தீர்ப்பு 4 வருஷமே ஆகி போச்சு, அடுத்த வருஷத்துக்கு வரும் அது. அப்போது இது ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது 6 பேர் உட்காந்துச்சு ஒரு இடத்துல. இங்கே யாருமே மற்ற முஸ்லீம்களோட இன்டர்ஃபியர் கிடையாது, இவங்க 6 பேர் தான். அந்த 6 பேர் டீமில் யார் யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு. இந்த 6 பேர். 7வது பேர் தான் வெளியே அனுப்பியாச்சு. யாரை? இவர் சைத் பின் சைத் ரலியல்லாஹு அவர்களை வந்து வெளியே அனுப்பியாச்சு. இப்னு உமர் ரலியல்லாஹு கூட இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 6 பேரில் தான் ஓட்டு. இந்த 6 பேருக்கு தான் ஓட்டு. இந்த 6 பேரில் யார் யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கும் போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன் வந்து ஈஸி பண்ணலாம். ஈஸி பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 பேரும் 3 பேர் ஆக்கலாம். முதல்ல இந்த ஒருமித்த கருத்து இப்படி கொண்டு வரணும்ல, 6 கருத்தை முதல்ல 3 கருத்தை ஆக்கலாம். அப்படிங்கும்போது டக்குன்னு ஜுபைர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, என்னுடைய அதிகாரத்தை அலி ரலியல்லாஹு அவங்க கையில் நான் கொடுக்குறேன். என் பவரை வந்து எங்கள் 2 ஓட்டு 1, அலி சொன்னால் நான் சொன்ன மாதிரி அப்படின்ட்டாங்க அவங்க. தல்ஹா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுக்கு என் ஓட்டு அப்படின்றாங்க. நான் உஸ்மான் கையில் ஏன்னா 3 ஆக்க சொல்லி தானே இருக்காங்க. அப்போ உஸ்மான் கிட்ட நான் வந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தல்ஹா ரலியல்லாஹு. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு வந்து என்னுடைய அதிகாரத்தை வந்து அப்துர் ரஹ்மான் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், சொன்ன ஐடியா சொன்னவர்கிட்டே நான் உங்கள்கிட்ட என் போஸ்டிங் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா இந்த 3 பேர் இப்போ ரிலீஃப் ஆகிட்டாங்க, வெளியிட்டாங்க. இந்த 3 பேர் ரூம் விட்டு வெளியே போயாச்சு. இப்போ இருக்கிறது வெறும் 3 பேர். இப்போ இருக்கும்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க வந்து மறுபடியும் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கேருந்து இவங்க பிரச்சனை பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதுல்ல? ஹஜ்ஜில் யார் பேசுனது? உமர் ரலியல்லாஹு. அப்போ இப்னு அப்பாஸ் வந்து யார் சொல்கிறா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தான் சொல்கிறாங்க. இப்படிலாம் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கன்ட்டு. அப்போ அந்த சீரியஸ்னஸ் இவருக்கு தான் தெரியும். அப்போ அங்கேருந்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு உயிரோடு இருக்கும் போதே இப்படிலாம் ஊருக்குள்ளே பேச்சு அடிப்படுது அப்படிங்கும்போது இப்போ பொறுப்பு இவங்க கையில் தான். உஸ்மான் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு வந்து பொறுப்பு கொடுத்தது யார்கிட்ட? 6 பேர் கமிட்டி சொல்லி இவங்க தான் சொல்கிறாங்க. 3 நாள் டைம்னு சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தான் சொல்கிறாங்க. 3 நாள் டைமு, அதுக்குள்ளே பேசி முடிவு எடுத்துருங்க அப்படின்னா, இல்லைனா 6 பேருமே கொல்லப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டுறாங்க. அப்போ என்ன டைம் சும்மா கடக்க முடியாதுங்கிறதுனால அப்போ இதில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த 3 பேர் விலகியாச்சு இல்லை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள 2 பேருமே பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் இருவரில் இந்த அதிகாரத்திலிருந்து விலகி கொள்ள முன் வருவரிடம் இந்த பொறுப்பை நாம் ஒப்படைப்போங்கிறேன். இப்போ என்கிட்ட 2 ஓட்டு இருக்குது. யார்கிட்ட? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிட்ட 2 ஓட்டு இருக்குது. அப்போ அந்த 2 ஓட்டை வந்து நீங்கள் 2 பேரில் யாராவது வெளியே வந்தீங்கன்னா என் ஓட்டு நான் உங்களுக்கு கொடுத்துரு. இப்போ 2 கருத்து ஆயிரும்ல. இப்போ புரியுதா இல்லையா? யாராவது ஒரு ஆள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஒப்படைச்சிட்றேன். இப்போ 2 கருத்தாக போயிடும். அப்படிங்கும்போது 2 பேருமே அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே பேசலை. பேசும்போது மறுபடியும் அவங்க கூடுதலாக பேசுகிறாங்க. அல்லாவும் இஸ்லாமும் அவரின் மீது கண்காணிப்பாளராக உள்ளனர். உங்களில் சிறந்தவர் யார் என சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். உங்களில் யார் சிறந்தவங்க நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. அப்போது மூத்தவர்களான உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் மௌனமாக இருந்தாங்க. விட்டு கொடுத்துருந்தா 2 பேரில் யாராவது விட்டு கொடுக்குறதுனா விட்டு கொடுத்துங்க, இறங்கிருங்க அப்படின்னாங்க. இப்போ இங்கே 2 பேருமே விட்டு கொடுக்கல, அமைதியாக இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல பயங்கரமான ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா, எப்படி உங்கள் 2 பேரும் அமைதியாக இருக்கல? ஆட்சிக்காக ஆசைப்பட்டாங்களா? இப்போ அந்த 3 பேர் வேணான்னு விட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டாங்க. இப்போ இந்த 3 பேரில் வேணாங்கிறவங்க விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே விட்டு கொடுக்கல. அப்போ இவங்க 2 பேருமே ஏன் விட்டு கொடுக்கல? அதிலே வந்து சில பேர் வந்து பேசுகிறாங்க. வரலாறு பேசும்போது அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க 2 பேரும் பதவிக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அல்லாவுடைய உதவி கிடைக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா? யார் பொறுப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம பொறுப்பு கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? அல்லாவுடைய உதவி கிடைக்காம போயிடும்ட்டு. அதனால தான் இவங்க 2 பேருக்கும் என்ன ஆயிடுச்சு? இவங்க 2 பேருடைய ஆட்சி காலகட்டத்தில் போர்கள், ஃபசாதுகள், சண்டை சச்சரவுகள் அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி சில பேர் வந்து பேசுகிறாங்க. இது வந்து ஒரு மோசமான கருத்து. ஏன்னா இவங்க ஆசைப்படலை, அதான் உண்மை. ஏன்னா ஆசைப்படாதவங்க கையில் தான் நான் இந்த நிர்வாகத்தை கொடுக்க போகிறேன்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி தான் கொடுக்குறாங்க. 6 பேர் ஆசைப்படாதவங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. இதிலே வந்து இன்னொரு ஆலிமு, அதாவது அவங்களுக்கு அந்த எந்த தரப்பு ஆலிம் அப்படின்னா, சஹாபாக்களை நாங்கள் தான் மதிக்க போகிறோம், நாங்கள் தான் சஹாபாக்களுடைய கண்ணியத்தை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலிமு. அவர் வந்து பேசுகிறார், அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆசைப்பட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு விலக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் விலக சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு விலகலை. அது சொல்லிட்டு அந்த விஷம், அதாவது ஒரு விஷத்தை அப்படியே புகுத்துறது. எப்படி புகுத்துறதுன்னா நல்லது மாதிரி புகுத்துறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆசைப்பட்டதில் என்ன தவறுங்கிறது. இதுலேருந்து என்ன விஷயம்னா, என்ன தவறுன்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடுச்சு? அலி ரலியல்லாஹு ஆசைப்பட்டது உண்மைன்னு ஆயிடுச்சு. அலி ரலியல்லாஹு ஆசைப்பட்டதில் என்னங்க தவறு இருக்குது? அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், உறவுமுறை இருக்குது அப்படிங்கிறாங்க, வாரிசு. அதாவது இவங்க மன்னருடைய அந்த சீட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அலி ரலியல்லாஹு கொண்டாந்து இங்கே முட்டு கொடுக்குறாங்க. அப்படி உரிமை இருக்குல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ முகமது பின் சல்மான் ஆசைப்படுறதுல உரிமை இருக்குது. அப்படி 1+1 = 2. அதாவது இது வந்து அப்படியே போகிற போக்கில் அப்படியே சப்போர்ட் பண்ணுறது. அவருக்கு என்ன தகுதி இல்லையா அப்படிங்கிறது. அவங்களாம் தகுதியானவர்கள். விட்டு கொடுத்தார்கள் அலி ரலியல்லாஹு அபூபக்கர். எங்கே விட்டு கொடுத்தாங்க? இது என்ன வாரிசு முறை ஆட்சி? இஸ்லாம் அங்கீகரிக்குதான். விட்டு கொடுக்க உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறதுக்கு பேர் என்ன?
இப்போ அலி அலியானுக்கு சொந்தம் நீங்கள் திணிக்கிறது அலி அலியானு மேலே இருக்கிற முகப்பத்தில் இல்லை. இது வஞ்ச புகழ்ச்சிம்பாங்க. இதை புகழ்றது இல்லை, இது பேர் வஞ்ச புகழ்ச்சி. இது பின்னாடி என்ன இது இருக்குன்னா அது பின்னாடி அந்த விஷம் கருத்து இருக்கும். அதிலே கூட ஒரு வசதியாக இன்னொரு விஷயத்தையும் மறந்துடுவாங்க. உஸ்மான் அலி தானே விட்டு விட மாட்டேன்னாங்க. இந்த இடத்துல அவர் குறிப்பிடும்போது அலி அலியானு மட்டும் குறிப்பிடுறாரு இந்த உலமா. உஸ்மான் அலி தானே அவரும் தானே இது பண்ணல. பின்னாடி ஹிக்மத் என்னன்னா அது ரெண்டுமே கிடையாது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முன்னறிப்பு இருந்துச்சு. அதை உண்மைப்படுத்துறதுக்காக அவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. என்ன அந்த முன்னறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அபு ஃபதாலா இவங்க 2 பேருக்குமே, இந்த 2 நபித்தோழருக்குமே தெரியும் நாம் ஹலீஃபாவாக வரப்போகிறோன்னு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போதே ஆட்சி பொறுப்பு நம்மகிட்ட வரப்போகுது. எப்போங்கிறது தெரியாது. இந்த சீக்வன்ஸ் யார் எப்போ மரணிப்பாங்கன்னு தெரியுமா? இவங்க மரணம் எப்போ, அவங்க மரணம் எப்போ, அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஆனால் சீக்வன்ஸ் தெரியாது, ஆனால் வருவாங்கன்னு தெரியும். அதனால தான் இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க, அமைதியாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்தணும். இந்த கையில் தங்க காப்பு கூட போடுவாங்க தெரியுமா? ஹராமாக இருந்தால் கூட போடுவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்காக ஒரு வாட்டி போடு அப்படிமா. இவரை கூப்பிட்டு யார் சுரக்காவை கூப்பிட்டு. அதே மாதிரி தான் இவங்க. இந்த இதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா அபு ஃபதாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் பத்ரு சாஹாபி, பத்ருடைய கலந்துக்கிட்ட ஒரு சாஹாபி. இதில் இன்னொரு கூடுதல் தகவல், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாருங்கள், யார் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு கையில் பையத்து கொடுக்குறாங்க. எப்போ? உஸ்மான் ரலியல்லாஹு தேர்வுக்கு முன்னாடியே. அப்போ ஜமல் போரில் மெயினாக ரோல் சண்டை போட்டது யார்? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்போ இவங்களுக்குள்ள அந்த பாசமெல்லாம் இருக்கும், புரியுங்களா? இவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரிதலில் வந்த பிரச்சனை அது மறுபடியும் சரியாக போச்சு. இதே தான் இப்போவே பையத் செய்கிறாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அப்புறம் வேறு ஆப்ஷன் யார் இருக்கா? இந்த 6 பேர் கமிட்டியில் இப்போவே அலியை தான் இவர் செலக்ட் பண்ணுறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு மரணம் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு மிஞ்சினது யார்? வேறு ஆப்ஷனே இல்லை. 2லே 1 போச்சுன்னா 1 தான். அப்போ அப்பயும் இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார்? அலி ரலியல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுத்தது யார்? ஹாரிஜா கலுமான் தான் சொல்கிறேன். சஹாபாக்களை கண்ணியப்படுத்துறேன்னு இவரை டேமேஜ் பண்ண அளவுக்கு அவங்க யாருமே வேறு யாருமே டேமேஜ் பண்ணது கிடையாது. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அந்த ஹதீஸ்க்கு வருவோம். அபு ஃபதாலா ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் கலந்துட்ட சஹாபி, அவர் சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக நோயுற்று இருந்த போது, அலி ரலியல்லாஹு ஒரு பிரயாணத்தில் கடுமையாக நோயுற்றிருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், இங்கே வெறும் சில கிராமவாசிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க, நீங்கள் மதீனா போயிடுங்க. ஒருவேளை நீங்கள் மரணிக்க நேரிட்டால் உங்கள் தோழர்கள் நேசத்துக்குரியவர்கள் உங்களுக்கு ஜனாதா தொழுவத்தான். நீங்கள் அங்கே போய் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோழர்கள் யாராவது உங்கள் மதீனாவில் உங்களுடைய கவனிப்பு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறேன். அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நான் இப்போ சாக மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க, உன்னிடம் ஆட்சி பொறுப்பு வரும், அதன் பிறகு நீ கொல்லப்படுவாய், உன் தாடி ரத்தத்தால் சிவந்து மரணிப்பாய் என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நான் சாக மாட்டேன், நான் கலிஃபா ஆகிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். அதனால் இப்போல்லாம் எனக்கு சாவு வராது, இந்த நோய் எனக்கு இழுத்துட்டு தான் கிடக்கும், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் மறுபடியும் ரெடி ஆயிடுவேன், அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருப்பேன், கலிஃபாவே நான் ஆவேன் அப்படிங்கிறேன். அப்போ மைண்டில் அது தெரியும். அது இல்லாமல் நிறைய முன்னறிவிப்புகள் இருக்குது. இவங்க அந்த செருப்பு தைக்கிற ஒரு ஹதீஸும் சொன்னல, அந்த இதில் அந்த முஸ்லீம்களை எதிர்த்து போர் புரியக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு இவர் போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறாருன்னா, முஸ்லீம்களை எதிர்த்து சண்டை போடுவாங்கிற அந்த வாசகம் அந்த ஹதீஸில் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் புகாரி ஹதீஸை விடுங்க, குரான்லேயே விடுங்க, குரானில் தமிழில் போட்டிருக்கிற எல்லாமே குரானில் இருக்கிற வாசகம் அது, பிராக்கெட் எத்தனை போடுறீங்க? அப்போது முஸ்லீம்களை எதிர்த்து போர் புரியக்கூடிய பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது அதை பாக்கியமாக ரசூலுல்லாஹ் சொல்லலைங்கிற சொல்ல வராங்களா, இல்லை எதிர்த்து சண்டை போட்டது முஸ்லீம் இல்லைங்கிறாங்களா? இப்போ அது இன்னும் அபத்தமான கருத்தில் போயிடும். ஆயிஷாலையும் சண்டை போட்ட நடந்ததே 3 போர் தான். ஒன்று ஜமல், சிஃபின்னு, நேருவானு, 3மே முஸ்லீம்களை எதிர்த்து தான். 2 தரப்புலையும் பாங்கு சொல்லப்பட்டுச்சா இல்லையா? 2 தரப்புலையும் தொழுகை நடத்தப்பட்டுச்சா இல்லையா? அப்புறம் 2 தரப்புலையும் தொழுகை நடந்துச்சு. அப்போ எதிர்த்து சண்டை போட்டது முஸ்லீம்கள் இல்லைன்னா வேறு யார்கிட்ட? இது இல்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டேங்கிறீங்களா? இருக்கிற கருத்து தானே. சண்டையே நடந்துருச்சு, கண்ணு மாட்டணும், முன்னாடி ஜட்ஜ் பண்ணால் கூட சரி, நீ எப்படி கணிக்கலாம்ங்களாம். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிற முஸ்லீம்களோட தான் சண்டை போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அதில் என்ன வாசம் வருது? குரானுடைய தாவீலுக்காகங்கிறாங்க. குரானுடைய புரிதல். இங்கே யாருக்கு பிரச்சனை வரும்? குரான் புரியுறதுல காஃபிர் தான் குரானில் இந்த ஆயத்துக்கு என்ன மீனிங்னு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. முஸ்லீம்களுக்குள்ள தானே அந்த பிரச்சனை வரும். குரான் இறங்கியதற்காக நான் சண்டை போட்டேன், காஃபிர்களை எடுத்து சண்டை போட்டேன், குரான் தாவீலுக்காக நீ சண்டை போடுவீங்க அப்படின்னா யார் எடுத்து சண்டை போட்டாங்க? முஸ்லீம்களை எடுத்து தான் சண்டை போட்டாங்க. அப்போ முஸ்லீம்கள் நம்ம சொல்லிட்டதுனால ஹதீஸில் இல்லாத வாசகத்தை இட்டு கட்டி விட்டாருங்க. இப்போ ஹதீஸில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் புகாரி 3700 சொன்னல, அதில் எத்தனை இடத்துல பிராக்கெட் வருதுன்னு பாருங்க. அப்போ பயான் பண்ணும்போது இது பிராக்கெட்னு பேச முடியும். அப்போ அந்த இடத்துல சொல்கிற கருத்து உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். நீங்கள் எப்போ தெரியுமா அது நான் சொன்னது இட்டு கட்டினதாகவும் இடைச்சர்களாகவும் அப்படின்னா, அலி ரலியல்லாஹு வாழ்க்கையில் முஸ்லீம் எதிராக சண்டையே நடக்காமல் இருக்கணும். அந்த நேரத்தில் நான் முஸ்லீம்களோட இவர் சண்டை போடுவார்னு சொன்னால் அது ஒரு இடைச்சர்கள் இட்டு கட்டதுன்னு ஆகும். அவர் சண்டை போட்டது காஃபிர்களோட அவர் சண்டையே போடல, புரியுதா? மற்ற போர்களை காட்டக்கூடாது. ஏன் அது மட்டுமா அலி ரலியல்லாஹு பண்ணாங்க, பத்ரும் பண்ணாங்க, மோது பண்ணாங்க, அங்கே ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த பாக்கியம் இவருக்கு மட்டுமே கிடைச்சது, எல்லாருக்குமே கிடைக்கும். அப்போ அந்த கலீஃபாவா லீட் பண்ணி சண்டை போடக்கூடியது தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்றாங்க. அது புரியுதா இல்லையா? சாதாரண போர் வீரராக இவர் நிறைய சண்டையை கலந்திருந்தாலும் இந்த இடத்துல குறிப்பிடுறது எது? அந்த லீட் பண்ணி அந்த கிலாஃபத்தை தான் குறிக்குதுங்கிறது இதுலேருந்து புரியுது. அப்போ இந்த இடத்துல இந்த ஹதீஸ் தெளிவாக பேசுது. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னாடியே கான்ஃபிடென்ட்டாக தெரியும், நான் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி நான் கலீஃபாக ஆவேன்ட்டு. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் 802, பஸாரில் 927. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபா ஆவாங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும்.
இதில் பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் நான் கூறி வந்தேன், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிலாஃபத் கிடைக்காமல் மரணம் வராதுன்னு. ஒரு சஹாபி அப்பயே சொல்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு கலிஃபா ஆகாமல் சாக மாட்டார், அவர் கண்டிப்பாக கலிஃபா ஆவார். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு கனவில் காட்டப்பட்டது, எனது 3 தோழர்கள் எடை போடப்பட்டார். இந்த 3 தோழர்கள் எடை போடப்பட்டாங்க. முதல்ல அபூபக்கர் எடை போடப்பட்டார், நல்ல வெயிட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் உமர் எடை போடப்பட்டார், அவரும் நல்ல வெயிட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு எடை போடப்பட்டார், அவர் கொஞ்சம் வெயிட்டு கம்மி, உமர் ரலியல்லாஹு அவங்களோட வெயிட் வந்து கம்மியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை ஹதீஸ் வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நபி தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலிஃபாவாக ஆவாங்கன்ட்டு. அது இல்லாமல் வேற நிறைய ஹதீஸ்களிலும் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களே சொல்லுவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும் இந்த மாதிரி கிளர்ச்சியாளர்கள் வந்து உங்களை வந்து அந்த பதவி விட்டு இறங்க சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பதவி விட்டு இறங்காதீங்க. ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. யாரை? அந்த கிளர்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா முற்றுகையிட்டு இருப்பாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை. அது ஏன் முற்றுகையிட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் விரிவாக பார்ப்போம். அப்போ அந்த முற்றுகையிடும் போது அவங்களுடைய கோரிக்கை என்ன? 40 நாள் சுற்றி வளைச்சிருந்தாங்க. அப்போ அவங்களுடைய கோரிக்கை என்ன? நீங்கள் கலிஃபாவுடைய போஸ்டிங்கு அன்ஃபிட்டான ஒரு நபர், அதனால் நீங்கள் இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சாங்க. யார்? அந்த இவர்கள். அப்போ இவர் என்ன பண்ண மாட்டேன்ட்டு, நான் கலிஃபா போஸ்டிங்லேருந்து நான் இறங்க மாட்டேன். ஏன் மாட்டேன்னாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தேன் இறங்காதீங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் இறங்காதீங்கன்னு சொல்லும்போது அப்போ தெரியுமா இல்லையா கலிஃபாவை நியமிக்கப்படுவோன்ட்டு. அதற்காகத்தான் இவங்களும் அமைதியாங்க. அப்போ இவங்க 2 பேருமே இது மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்னறிவு மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, அப்பாடான்னு இவங்க நவந்திருப்பாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் அந்த அளவுக்கு அமானிதத்தை பேணக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க 2 பேருமே சொக்கத்தங்கம், அவங்கள வந்து யாருமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்போ இந்த போஸ்ட் இப்போ கேட்குறாங்க, இந்த இதை வந்து விட்டு கொடுங்க அப்படிங்கும்போது விட்டு கொடுக்கலையா? அடுத்தது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவரே ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை ஏன் கையில் ஒப்படைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நான் பார்த்து உங்கள் 2 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அப்துர் ரஹ்மான் அடுத்த பேச்சுக்கு வராங்க. பேசும்போது சொல்லிவிட்டு அதை சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவரை நான் குறைத்து மதிப்பிடலை, நீங்கள் 2 பேர் என்ன ஆளுன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? அப்துர் ரஹ்மான் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா? உங்கள் யாருங்கிறது எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அல்லாஹ் வந்து என்னை கண்காணிச்சிட்டு இருக்கான். இதில் தவறாக நான் வேணும்னு விருப்பத்துக்கு உட்பட்டு நான் தேர்வு செஞ்சேன்னா அல்லாஹ் நான் வந்து என்னை பிடிச்சிருவான். அதற்கு அவ்விருவரும் ஆம் உங்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கும். இதுக்கு 2 பேருமே ஒருமித்த கருத்து சொல்கிறேன், நீங்களே செலக்ட் பண்ணுங்கள், எங்களில் வந்து யார் அப்படிங்கிறது நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். அப்போது அவ்விருவரின் ஒருவர் அலி ரலியல்லாஹு அவர்களை கையை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பிடித்து, அவங்க அலி ரலியல்லாஹு முதல்ல கூப்பிட்டு அவங்களுடைய கையை பிடிச்சு, உங்களுக்கு இறை தூதர் அவர்களுடன் நெருங்கிய உறவு முறை இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதரோட உங்களுக்கு நெருங்கிய உறவு இருந்தது, மேலும் இஸ்லாத்தில் உங்களுக்கு நீங்களே அறிந்துள்ள சிறப்பும் உண்டு, உங்கள் பொசிஷன் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களை நான் ஆட்சி தலைவராக நியமனம் செய்தால் குடிமக்களிடத்தில் நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்வீர்கள் சொல்கிறாங்க. நான் உங்களை செலக்ட் பண்ணால் நீங்கள் நியாயமாக நடப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உஸ்மான் அவர்களை நான் ஆட்சி தலைவராக நியமித்தேன், ஒருவேளை நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவரை செலக்ட் பண்ணால் அவருக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறேன். புரியுதா இல்லையா? ஒரு வேளை பை சான்ஸ் நான் மாற்றி கலர் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். பிறகு இன்னொருவரிடம் உஸ்மான் ரலியல்லாஹு போய் இதே தான் பேசுகிறேன். இப்போ அந்த வாக்கு என்கிட்ட பொசிஷன் கொடுத்துட்டீங்களா, அவரே முடிவு எடுக்கல. யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வந்து அவங்களே முடிவு எடுக்கல. அலி ரலியல்லாஹு அதே வாசகம் பேசி பையத்து வாங்கிக்கிறாங்க. அதாவது என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க, ஒரு கண்டிஷன், நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் வந்து மாற்றி பேசக்கூடாது, நானும் வந்து உங்கள் பொசிஷன் என்னன்னு பார்த்து தான் நான் ஆய்வு பண்ணி தான் ஆள் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டையும் வாக்குறுதி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே போய் மஷூரா பண்ணுறாங்க பப்ளிக்கு. அதான் சொன்னல 3 நாள் டைமு, இவங்க உள்ளே இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 நாள் போய் மஷூரா பண்ணுறாங்க. அன்சாரிகளுடைய தலைவர்கள்ட்ட, முஹாஜிர்களில் பெரிய பெரிய அந்த ஃபேமிலிஸ் கிட்ட, இவங்க எல்லார்ட்டையுமே சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் எல்லார்ட்டையுமே போய் மஷூரா பண்ணி, பொதுமக்கள்கிட்ட மஷூரா பண்ணி, இது மாதிரி உள்ளே வந்து 6 பேரில் 5 பேர் வெளியே வந்துட்டோம், அதாவது 4 பேர் வெளியே வந்துட்டோம், இப்போ 2 பேர் தான் இருக்கும். இப்போ அந்த 2 பேர்ட்டையும் இப்படி நான் பேசியிருக்கேன். இதில் வந்து இன்னொரு பையத்தை ஒரு சேர்த்து வாங்குறாரு. அது பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் வருது, அது கொஞ்சம் பலவீனமானது. முஸ்னத் அஹமதில் 557வது ஹதீஸ், இது வந்து கொஞ்சம் பலவீனமான ஹதீஸ். ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் பேசுகிறாங்க இந்த பயானில். ஏன்னா இதில் அலி ரலியல்லாஹு பற்றி ஒரு குறை இருக்குது, அது குறை சொல்கிற மாதிரி இருக்குது. தான் இவங்க எதையெல்லாம் அலி ரலியல்லாஹு குறைன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே சிறப்பு தான். புரியுதா? அலி ரலியல்லாஹு ஏன் விட்டு கொடுக்கலன்னா அதுவும் சிறப்பு தான். என்ன அலி ரலியல்லாஹு வந்து ஏன் வந்து தபுக்கில் விட்டுட்டு போனாங்கன்னா அதுவும் சிறப்பு தான். இவங்க எதையெல்லாம் இவங்க குறைன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே சிறப்பு தான். அது என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பையத்தை அவர் சேர்த்து வாங்குறாரு வாக்குறுதி. யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னாடி தேர்வு செஞ்சதுக்கப்புறம் தேர்வு செஞ்சுட்டு வெளியே வரும்போது சிலர் வந்து அவரை பார்த்து பேசுகிறாங்க, என்ன நீங்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை விட்டுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு போய் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னை குறை சொல்லாதீங்க, நான் முதல்ல அலியை தான் செலக்ட் பண்ணேன். நான் சொல்கிறேன், நான் முதல்ல அலியை தான் செலக்ட் பண்ணேன், அவர்கிட்ட போய் நான் ஒரு வாக்குறுதி கேட்டேன், அவர் தரமாட்டேன்ட்டார். என்ன வாக்குறுதினா, அல்லாஹ்வின் வேதத்தின்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின்படியும் அபூபக்கர் உமருடைய வழிகாட்டுதல் படியும் உங்களுக்கு நான் பையத்து செஞ்சால் ஏற்றுக்குவீங்களா? இப்படி ஃபஸ்ட்டு கேள்வி யார்கிட்ட கேட்கப்படுது? அலி ரலியல்லாஹு கேட்கப்படுது. அப்போ அலி ரலியல்லாஹு என்ன சொல்லிட்டாங்க, இது சொன்னதெல்லாம் ஓகே, குரானில் வந்து அதன்படி ஆட்சி செய்கிறேன், ஹதீஸ் படி ஆட்சி செய்கிறேன், அபூபக்கர் உமருடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணுறேன், ப்ளஸ் நானும் சிலது செய்வேங்கிறது. ஏன்னா இவருக்கு தான் முஸ்லீம்களோட போர் புரியக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கு. அப்போ அபூபக்கர் உமருடைய சுன்னத்து என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? புதுசாக ஒரு சில சுன்னத்துகள் உருவாக்க வேண்டியது. ஏன்னா இவரும் குலஃபாய் ராஷித் இல்லை,
புது சுன்னத்துகள் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இவருக்கு ஏற்படுது. அப்போ வாக்குறுதி கொடுத்துட்டு அப்போ மாற்றி வந்து கேள்வி கேட்பாங்களா? நம்மள மாதிரி இருந்தால் மண்டையாட்டுவோம் எல்லாத்துக்கும். ஓகே 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 4 கை இன்னும் 10 எழுதுமா, என்ன ஃபாலோ பண்ணுறதா, ஒப்பந்தம் தானே போட்டு போகும்போது நீயே எடுத்துகிட்டு போய் அது எதுக்கு கழுதை இங்கே வச்சுக்கிட்டு இடஞ்சலா வைக்கிறது இடம் கிடையாது, போகும்போது நீயே ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டிவா, அது நமக்கு தேவையில்லை அப்படின்றோம். இவங்க அப்படி கிடையாது, கையெழுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ மொத்தத்தில் விஷயம் என்னென்னா, இப்போ பையத்து இப்படி கேட்குறாங்க, இதை வந்து சந்தோஷமாக சொல்கிறது யார்? சஹாபாக்களை வெயிட்டு கொடுக்க போகிறாங்களா? அலியர்னு பார்த்தீங்களா சுன்னத்தெல்லாம் மாட்டேன்ட்டாங்க. ஏன் மாட்டேன்ட்டாங்கன்னா புது சுன்னத்தை உருவாக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே அலியர்லியானு அவர்கள், நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்குள்ளே அவர் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, அதுக்கு தாண்டி அவர் செயல்படக்கூடிய ஆளுங்கிறதுனால அவர் இந்த கண்டிஷன் நான் நான் அதன்படி செய்கிறேன்னாங்க, செய்கிறேன் ப்ளஸ்ஸு அதையும் ஆட் பண்ணிங்க, அது போட்டுருங்க ஸ்டார் ஒன்று போட்டுவாங்களே கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்ட்டு, அது ஒரு ஸ்டாரையும் ஆட் பண்ணிங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து உஸ்மான் ரலியோட போகிறாங்க, உஸ்மான் ரலியோட அப்படியே எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷன் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக தான் சொன்னல, அவங்க வந்து பாலை விட தூய்மையானவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, சூப்பர் ஒத்துக்கிறேன், அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா, இதை போய் மக்கள்கிட்ட அப்படியே சொல்கிறாங்க. யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பேசியிருக்கு, இப்படி பண்ணியிருக்கு, அலிகிட்ட இப்படி கண்டிஷன் போட்டிருக்கு, உஸ்மான்கிட்ட இப்படி கண்டிஷன் போட்டிருக்கு, இப்படி இருக்குது, யாரை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மெஜாரிட்டி மக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அந்த 3 நாள் மசூரா வந்து முடிஞ்சவொடனே இறுதி முடிப்பு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு நேரம் வராங்க. அது புகாரில் அந்த 3700 அறிவிப்பு மறுபடியும் கண்டினியூ ஆகுது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை தங்களுடைய கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பையத்து வந்து யார் செய்கிறாங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் செய்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பையத்து செஞ்ச உடனே அலி ரலியல்லாஹு அவர்களும் பையத்து செஞ்சாங்க. எதுவுமே அவங்க பிரச்சனை பண்ணல. ஷியாக்கள் இந்த இடத்துல கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல அபூபக்கர் உமர் வேணா மிரட்டி பையத்து வாங்கினாங்கிறாங்க. யாரை? அலி ரலியல்லாஹு அவர்கள். ஏன்? இந்த தக்கியான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஷியாக்களை வந்து இவங்க கேலி பண்ணுறாங்க. யார்? அஹ்லு சுன்னத்தை சேர்ந்தவங்க என்னம்பாங்க, ஷியாக்கள் சஹாபாக்களை பற்றி மிக மோசமான எண்ணம் கொண்டவர்கள். ஓகே, அதில் ஷியாக்கள் சஹாபாக்களில் திட்டவங்க இருக்காங்க, இன்றைக்கி அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஆனால் அசல் ஷியாக்களுடைய கொள்கை வந்து அது கிடையாது. அப்போ அதை சொல்லும்போது சில இன்றைக்கும் வந்து இப்போ எப்படி இங்கே இஸ்லாத்தோட தூய்மையான கொள்கைகள் சில சின்ன மைனாரிட்டி கூட்டம் தானே, அஹ்லு சுன்னத்தில் மெஜாரிட்டினா சத்தியத்தில் இருக்காங்களா அசத்தியத்தில் இருக்காங்களா? அவங்க மாற்று கருத்தில் தான் இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன கூட்டம் தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஜைதியாங்கிற அந்த பிரிவு எடுத்துங்க. யார்? இந்த யமனில் இருக்கவங்க. அவங்க யாருமே சஹாபாக்களை திட்ட மாட்டாங்க. அபூபக்கர் உமரை வந்து என்னைக்கு சுன்னத் அஹ்லு சுன்னத் எந்த அளவுக்கு மதிப்பாங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் மதிப்பாங்க. சஹாபாக்கள் இந்த திட்டுறது, காஃபிர் ஃபத்வா கொடுக்குறது இதெல்லாம் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதை வந்து நம்ம சொல்லுவோம், ஏங்க இது வந்து இங்கே வலிவு இல்லாமல் அவங்க செய்கிறாங்க ஷியாக்கள். எப்படி இன்றைக்கி வந்து தஜ்ஜாலுடைய அந்த வேலையின் காரணமாக எப்படி அஹ்லு சுன்னத்தை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அஹ்லு சுன்னத்தில் அமெரிக்காவுடைய அஜெண்டா பரப்புறதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்களே, புரியுதா இல்லையா? இந்த வஹாபிசம் இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், இந்த ஃபண்டிங் கொடுத்து அவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறோம். நாம சொல்லலாம், ஃபண்டிங் கொடுத்தவர் சொல்கிறார். யார்? முகமது பின் சல்மான் என்ன சொன்னார்? அமெரிக்காவை பணம் கொடுத்ததுனால தான் நாங்கள் இந்த தாவாவை செய்கிறோங்கிறாங்க. அமெரிக்காவை பணம் கொடுத்து தாவா இங்கே மட்டும் செய்யல, ஈரானுக்கும் அவங்க தான் ஃபண்டிங். ஏன்னா இவன் சஹாபாக்களை திட்டினா தானே அதை காட்ட முடியும், புரியுதா இல்லையா? அங்கே ஜாக்கிரீன்களுக்கு பணம் கொடுக்கப்படுது, இந்த இடத்துல அவனை காட்டுறது. ஷியாக்களுக்கும் பணம் யார் கொடுக்குறான்? எந்த பணம் வந்து இப்படி தான் போகும். இந்த இடத்துல இவன் நீ சஹாபாவை திட்டுங்கிறது, அவனை பாருங்க சஹாபியை திட்டுறான் பாருங்க, இவனை காஃபிர்னு சொல்லுங்க. 2 பேரையும் மோத வரும். இவங்களும் அறிவில்லாமல் திட்டிட்டு இருக்காங்க, இவங்களும் அறிவில்லாமல் இவங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அம்பை ஏங்க பார்க்குறீங்க? வில்ல பாருங்க. நீங்கள் அம்பை தான் பார்க்குறீங்க. அம்புக்கும் பிரச்சனையே கிடையாது, அம்பு வந்துருச்சு, அதுக்கும் வில்லு பாருங்க. அப்போ இதுதான் வந்து பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல கவனிக்கிறது என்னன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு இவங்களா விருப்பப்பட்டு தானே பயிற்சிறாங்க. யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள். அந்த உரிமை இருக்குது, அதை இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா என்னத்தை பண்ண முடியும்? இதுக்கு தான் அவங்க என்ன ஒரு தவறான ஒரு விளக்கம் கொடுத்துட்றாங்க ஷியாக்கள். தக்கியா அப்படிங்கிறாங்க. தக்கியா அப்படின்னா உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு, அதாவது பயத்தின் காரணமாக அல்லது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளிப்படையாக ஒன்று செய்கிறது. இதே வந்து இன்னைக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஷியாக்கள் 4 பெரிய அந்த குலாஃபாக்களை மதிக்கக்கூடிய அந்த ஷியாக்களை காமிச்சு நம்ம பேசணும். நாங்கள் பாருங்கள் ஷியாவை அதாவது சஹாபாக்களை மதிக்கிற ஷியாக்கள் இருக்காங்கன்னா இவங்க தக்கியா பண்ணுறாங்கம்மா. அவங்க பேசியிருக்காங்க பார்த்துறீங்களா? இந்த பயான்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்க தக்கியா பண்ணுவாங்க, நம்பாதீங்கம்மா. அப்போ அது மாதிரி இன்ஷால்லா தக்கியா பற்றி அது டீட்டெயிலாக ஒரு நாள் பார்ப்போம். அப்போ மொத்தத்தில் என்னன்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் விருப்பமாக தானே செஞ்சாங்க. இந்த இடத்துல தக்கியா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையே. இந்த இடத்துல பயந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு பையத் செய்யணும். ஏன்னா ஒருமித்த கருத்தெல்லாம் அபூபக்கர் உமர் அவங்களுக்கு இருந்த கருத்தெல்லாம் இப்போ கிடையாது. 6 பேரில் எலெக்ஷன் நடக்குது, ப்ராசஸ் நடக்குது. யாரும் பெருசாக அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆள் மேலே அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ்லாம் யாருமே கிடையாது. அப்போ இதுதான் வந்து சிச்சுவேஷனுங்கிறது அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய தேர்வு இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் இவரை வைத்து அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வந்து அல்லாஹ் கொடுத்தான். அது இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இவரை வச்சு அல்லாஹ் சமுதாயத்துக்கு சோதனை கொடுத்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரசூலாவே இதை முன்னறிவிப்பு செஞ்சுட்டே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா காப் பின் மர்ரா ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடன் ஒரு போரில் கலந்து கொள்றாங்க. அது எந்த போருங்கிறது அந்த இடத்துல மென்ஷன் ஆகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை நான் கேட்காமல் இருந்திருந்தால் இங்கே நின்றிருக்க மாட்டேன், நான் முஆவியா கூட நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மேபி அலி ரலியல்லாஹு அந்த யுத்தமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுதானே உஸ்மான் ரலியல்லாஹு மரணத்தை காமிச்சு நடந்த போர். சொல்லிட்டு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டவுடன் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மக்களை அமைதிப்படுத்தி உட்கார வச்சாங்க. ரசூலா வச்சு நமக்கு சப்போர்ட்டாக எதுவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாங்க.
இருங்க ஹதீஸ் சொல்கிறார் பாரு, கேளுங்க அப்படிங்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் போர்வை போட்டுட்டு கடந்து போகிறாங்க. சிறிது காலத்திற்கு பின்னர் இந்த மனிதரின் பாதங்களுக்கு கீழ் ஒரு பெரிய ஃபித்னா கிளம்புங்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு போர்வை போத்திட்டு ரசூலா உட்காந்து ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே போர்வை போட்டுட்டு போகிறாங்க. சொல்கிறாங்க, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த போர்வை போட்டுட்டு இருக்கிற அந்த மனிதருடைய கால்களுக்கு கீழே இருந்து பெரிய ஃபித்னா ஒன்று கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நாளில் இவரும் இவரை பின்பற்றுபவர்களும் சத்தியத்தில் இருப்பார்கள். அப்போ இன்றைக்கி யார் சத்தியத்தில் இருப்பா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் ஹக்கில் இருப்பாங்க, அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஹக்கில் இருப்பாங்க. அப்போ இதை வச்சுட்டு தான் நான் வந்து முஆவியா ரலியல்லாஹு கூட சேர்ந்து சண்டை போடுறேங்கிறேன். இது ஆதாரமாக அவங்க காட்டுறாங்க. இது ஆதாரம் சரியான்னு பார்க்கணும். புரியுதா இல்லையா? ரசூல்லா சொன்னது உண்மை. அப்போ யார் சத்தியத்தில்னு சொன்னாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவரை பின்பற்றியவர்களும். அவரை பின்பற்றியவர் யாருங்கிறது இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல பார்ப்போம். யார் அவங்க, என்ன இவங்க வச்ச ஆர்குமெண்ட்ஸ் என்ன? ஏன்னா ஹதீஸ்கள் இருக்க போய் தான் கொஞ்சமாவது அங்கே சப்போர்ட் போகும். சப்போர்ட் வந்து போகாமலாம் இருக்காது இல்லை, ஹதீஸ்கள் இருக்குது, தவறாக புரிஞ்சுக்கிறது தானே. அப்போ ரெண்டு பக்கமும் சஹாபாக்கள் தானே நின்னாங்க. நான் அதான் சொன்னேன்ல, அஹ்ல பைத்தை பிடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பக்கமும் சஹாபா நிற்பாங்க, மண்டை காஞ்சிருவீங்க. அப்போ அஹ்ல பைத் எங்கே இருக்காங்களோ அங்கே நில்லுங்க, அதான் மீனிங். அதுக்கு அஹ்ல பைத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னா என்ன மீனிங்? அஹ்ல பைத்து என்னுடைய குடும்பத்தை உங்களுடன் விட்டு செல்கிறேன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் விளக்கம் எப்படி கொடுக்குறது? குடும்பத்தை பராமரிச்சிருக்கணும். அந்த ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு. ரசூல்லா உடைய குடும்பத்தை அதுக்கு முன்னாடி நீங்களா பராமரிச்சிங்க? எங்கேயாவது ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது என் குடும்பத்துக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா? இல்லை விட்டுட்டு போனவங்க எல்லாரும் என்ன உடல் ஊனமான நிலையிலே இருந்தாங்க? எல்லாருக்குமே கண் தெரியாமல், கை கால் வேலை செய்ய, சம்பாதிக்கிறதுக்கு தெம்புலாம் இப்படியா இருந்தாங்க. ஹும்முஸில் 5ல் 1 பாகம் அல்லாஹ்வே கொடுத்துட்டான். எதில்? கவர்மெண்ட்டுடைய பணத்தில் கனிமத்துடைய பொருளில் 5ல் 1 பாகம் அல்லாஹ் கொடுத்துட்டான். குடும்பத்தை விட்டுட்டு போகிறோம் பார்த்துங்கன்னா மீனிங் என்ன? குர்ஆன் எப்படி வழிகாட்டுமோ அதே மாதிரி அஹ்ல பைத்தும் வழிகாட்டுவாங்கன்னு தானே மீனிங்கு. அதுதானே மீனிங்கு. இல்லை பார்த்துக்கங்கன்னா மீனிங் எப்படியா? கவனிக்கிறதான். கவனிக்க உங்கள் பிச்சை தேவையில்லை. ரசூல்லாவுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க 10 பேர் கவனிக்கிற அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க. ரசூல்லா கொடுத்தது கவலை எல்லாம் ரசூல்லாக்கு எது? சோத்துக்கு என்ன பண்ணுவாங்கிற கவலை இருந்துச்சான். அஹ்ல பைத்து பின்னாடி கஷ்டம், ஹுசைன்லாம் விட்டுட்டு போகிறோம், பிஞ்சு குழந்தைங்க இதெல்லாம் எப்படி அனாதையாக இப்படியா நினச்சிட்டு போனாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கவனிச்சுட்டு போகல. நடத்துறது, பாசம், மரியாதை கட்டுறது அதெல்லாம் தேவையில்லை. சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு பிரிக்க முடியாமல் நீங்கள் திணறுவீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்காங்கல்ல ஹதீஸை பேசக்கூடிய சஹாபாக்கள், இந்த தலைப்புலையும் இங்கே முகாம்லையும் பயான் நடக்குது. எங்கே போர்? இந்த பக்கம் அலி ரலியல்லாஹு போர், இந்த பக்கம் முஆவியா ரலியல்லாஹு முகாம். அங்கே போனால் அங்கேயும் பயானு, இறையச்சம் சம்மந்தப்பட்டது பேசப்படுது. இங்கே போனால் இங்கேயும் பயானு, ஹதீஸ்கள் காட்டப்படுது. அநியாயத்துக்கு எதிராக போர் புரியணும்னு குர்ஆன் வசனங்கள் காட்டப்படுது. எங்கே போய் சேருவீங்க? அப்போ தான் ரசூலா அதில் தான் குழு கொடுக்குறாங்க. அஹ்ல பைத்து என் ஃபேமிலி விட்டுட்டு போகிறேன், குர்ஆனை விட்டுருப்பாங்க. அப்போ குர்ஆனும் வழிகாட்டும், என் ஃபேமிலியும் வழிகாட்டும். இன்றைக்கும் எடுத்துங்க அல்லாஹ்வுடைய கிருபையில் நிறைய அஹ்ல பைத்துலேயே மௌலானா மௌதூதி யார்? அஹ்ல பைத்து தான். இன்றைக்கும் அல்லாஹ் வந்து அந்த குடும்பத்தை வந்து தூய்மைப்படுத்த அவங்க மூலமாக தானே எவ்வளோ பெரிய சீர்திருத்தம் இன்றைக்கி வருது. சையத் இருக்காங்க இல்லையா, சையத் ஃபேமிலிஸ் எல்லாமே சையதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. சையத் மௌலானா மௌதூதி அப்துல், இப்போ சையதுன்னு வரக்கூடிய சையது தான் நிறைய பேர் இன்றைக்கி தீனுடைய சேவை கூட பார்த்தீங்கன்னா சையத்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பெரிய பெரிய ஆராய்ச்சிகள், ஆய்வுகள், புத்தகங்கள், அந்த மாதிரியான தீனுடைய விரிவுரைகள் இதெல்லாமே எழுதுனதெல்லாம் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக இந்த உம்மத்து கரை சேர்றது யாரை பிடிச்சிக்கிட்டு? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பிடிச்சிட்டு மஹதி அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிட்டு தான் கரை சேரப்போகுது.